மேலும் ஒரு முக்கிய செய்தி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வீடு கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் பிரபு வீடு மற்றும் கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சரின் வீடு கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வீடு கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வீடு கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வீடு கட்சி அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். அமைச்சர் பிரபு வீட்டு முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயஸ்ரீ. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபுவின் வீடு மற்றும் கட்சி அலுவலகம் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா குளவாய்ப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் குவாரியை மூட வேண்டும், புதுப்பிக்கவோ மீண்டும் லைசன்ஸ் வழங்கக்கூடாது என்றும் அப்பகுதி மக்கள் நீண்டதாக வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் குவாரி உரிமத்தை ரத்து செய்யக்கோரி குளவாய்ப்பட்டி கிராம மக்கள் இன்று காரைக்குடிக்கு வந்த கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபுவின் வீட்டை முற்றுகையிட முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து காரைக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் ASP ஆசிஸ் புனியா தலைமையில் குடியரசனார் சாலையில் உள்ள அமைச்சர் வீடு மற்றும் கட்சி அலுவலகத்திற்கு செல்லும் அனைத்து முக்கிய வழித்தடங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மேலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் போராட்டத்தை முன்னிட்டு காரைக்குடி பகுதியில் பதற்றமான சூழல் நிலை வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருக்க காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ.